மக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வு வேலைநிறுத்தம் காரணமாக இருள் சூழ்ந்த நிலையில் உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டத்தின் சிவகாசி பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த பட்டாசு தொழிற்சாலைகளை நம்பியே பல்வேறு இணை தொழில்களும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த தொழில்களை நம்பி சுமார் 8 லட்சம் தொழிலாளர்கள் உள்ளனர். பட்டாசு காரணமாக மாசு அதிகரிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லியில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதனால் கடந்த ஆண்டு பெரும் இழப்பு ஏற்பட்டதுடன் வேலைநிறுத்தமும் நடைபெற்றது. பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகள் உபயோகம் தொடர்பாக நடப்பாண்டு உச்சநீதிமன்றம் விதித்த கடும் கட்டுப்பாடுகளால் உற்பத்தியே நடக்காத சூழலும் ஏற்பட்டது. இதனால் கடந்த நவம்பர் மாதம் முதலே பட்டாசு ஆலைகள் முடங்கி தொடர் வேலைநிறுத்தமும் நடைபெற்று வருகிறது. சுப்ரீம் கோர்ட்ல எந்த பட்டாசும் தயார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பசுமை பட்டாசு மட்டுமே தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள மாவட்ட ஆட்சியர் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க தடுக்கிறேன்னு வரும்போது பசுமை பட்டாசு தவிர எது தயார் பண்ணாலும் நான் ஆலையை பூட்டுவேன் என்று மிரட்டல் தொனியில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு 2ஆம் தேதி பட்டாசு ஆலை திறப்பதாக அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரும் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் ஆலைகள் திறக்கப்படல. இதற்கு பிறகும் கூட ஆலை திறக்கப்படாவிட்டால் வரக்கூடிய 9ஆம் தேதி 50,000 தொழிலாளர்கள் திரட்டி பிரமாண்ட மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறோம். பல்வேறு தடைகள் காரணமாக கடந்த 50 நாட்களுக்கு மேலாக வேலை நிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்த வேலை இல்லாத காரணத்தால் குழந்தைகளின் படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு அனுப்பும் மிக மோசமான நிலையில் இருப்பதாக பட்டாசு தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். என்ன செய்யணும், பையங்க 2 சின்ன பையன். இந்த பையன் தான் கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது, அந்த பையன் ரொம்ப சின்ன பையன். இந்த பையனும் படிப்புன்னு பட்டு பயிராசுக்கு தான் கூட்டு போனால் இப்போ பயிராசு வேலையும் இல்லை. நாங்கள் 3 பேரும் பயிராசுலேருந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா இறந்ததுலேருந்து இப்போ பயிராசு வேலையும் இல்லை. பையன் அந்த சின்ன பையனும் படிக்க போட முடியல, இந்த பையனும் படிக்க போட முடியல. 2 பொண்ணை வச்சுட்டு 2 பையனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ஆம்பளை ஆள் இல்லாமல் எந்த இதுக்குமே ஆம்பளை ஆள் இல்லாமல் எல்லாத்துக்குமே சிரமமாக தான் இருக்குது. எங்கிட்டும் போக்க வரத்துக்கோ எதுக்குமே எங்களால் முடியல. நாங்கள் படிக்கிறவங்களை வச்சு கார வேலை செஞ்சு அது ஒரு நாளைக்கு கூப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க. எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? சாப்பாட்டுக்கு ஒத்தது கூட 1 ரூபா கூட இல்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இருக்கோம். 3 மாதம் ஆக போகுது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கோம். கஷ்டமாக இருக்குது. அது படிக்கிற போய் 1 நாள் 2 நாளைக்கு விளைஞ்சிட்டு இருந்தாப்புல நமக்கு இதாகுமா? கட்டுப்படி ஆக மாட்டேன்றது. அதனால் சீக்கிரம் வேலை வைக்க சொல்லுங்கள் பயிர் ஹவுஸில். வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக உணவுக்கு கூட கஷ்டப்படுவதாக கூறும் பெண்கள் பட்டாசு ஆலைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். மாற்று வேலைக்காவது அரசு நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறும் தொழிலாளர்கள் இதே நிலை நீடித்தால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். சாப்பாட்டு கூட வழி இல்லை. ரேஷன் அரிசி கூட இப்போ போட மாட்டேங்கிறாங்க. 10 கிலோ போடுறாங்க, 10 கிலோ புழுங்கரிசி, 10 கிலோ பச்சை அரிசின்னு போடுறாங்க. அதுலேயும் கோதுமை 1 கிலோ போட்டாங்கன்னா அதுக்கு 5 கிலோ எடுத்துக்கிறாங்க. 5 கிலோ அரிசி வச்சு நாங்கள் சாப்பிடுவோமா? என்ன செய்வோம்? 10 காசு வருமானம் இல்லை. 2 மாதமாக பூட்டி எடுத்து போட்டுட்டீங்க. இதுக்கு மேலே எங்களால் சமாளிக்க முடியாது. ஒரே மொத்தமாக எங்களை அழிச்சிருங்க, இல்லைன்னா வேலை தொழிலை கொடுங்க. மாட்டு தொழில் எதாக இருந்தாலும் கொடுங்க, நாங்கள் செய்கிறோம். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. 200 ரூபாய்க்கு வேலை செய்வேன், அதை வச்சு தான் பிள்ளைகளும் நாங்களும் சாப்பிடணும். அந்த வேலை இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. வேலைக்கே வைக்க சொல்லுங்கள். எவ்வளோ நாள் ஆச்சு? 2-3 மாதம் ஆச்சுல வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கோம் எல்லாருமே. பட்டாசு தொழிலை பாதுகாக்க மத்திய சுற்றுச்சூழல் விதி 3 மற்றும் 3B பட்டாசை நீக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை எடுத்து வருகின்றனர். ஒரு பொருளினால் 48 மணி நேரம் காற்றில் மாசு ஏற்பட்டால் மட்டுமே அது அபாயகரமானது என்ற நிலையில் வெறும் 12 மணி நேரத்தில் காணாமல் போகும் பட்டாசுக்கு எதற்கு இத்தனை நெருக்கடிகள் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டாசு தொழில் இன்று முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. அதனுடைய காரணமாக பல லட்சம் தொழிலாளர்களினுடைய குடும்ப நிலை என்பது மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. பட்டாசு தொழிலாளர்களிடம் குடும்ப நிலை குறித்து கேட்டால் கண்ணீர் மட்டுமே பதிலாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கண்ணீருக்கு விரைவில் விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேல் ராஜா மற்றும் சிவகாசி செய்தியாளர் வைத்தியலிங்கத்துடன் ஆல்வின்.